கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தால் உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தால் உம்மை பிரியேனையா. இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மட்டுமா எங்களை கிருபையாய் நடத்தி வந்த உடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை கிருபையாய் நடத்துகிறீர் அப்பா. ஒருபோதும் எங்களை மறவாமலும் எங்களை விட்டு விலகாமலும் எங்களை கைவிடாமலும் எங்களை நடத்துகிற நல்ல தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்போது எங்கள் நினைவாக இருக்கிறவரே உங்களுக்கு நன்றி. நாங்கள் உண்மை நினைக்க மறந்தாலும் ஒருபோது எங்களை மறவாத தெய்வம் அப்பா. நீங்கள் உடைய நினைவில் எங்களை சுமக்கிறபடியால் ஸ்தோத்திரம். உடைய கண்கள் இப்போது எங்களை பார்த்து கொண்டே இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா தீர்வுகளுக்கு எங்களை விலக்கி காத்து எங்களுக்கு தேவைகளை சந்தித்து எங்களை பலப்படுத்துகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மை உயர்த்துகிறோம், எங்களை தாழ்த்தி விருமையாக்கி சமூகத்தில் வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் என்ற ஆலோசனைக்காக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்த்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்த்தாலும், மலைகளை பார்க்கும் பொழுது அது நிலை மாறுமா விலகுமா என்று பார்த்தால் அது விலகாது. அந்த மலையே விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்த்தாலும் அவருடைய கிருபை நம்மளை விட்டு விலகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று சொல்லுகிறார். அவருடைய சமாதானம் என்றைக்கும் நிலையாக, என்றைக்கும் அவர் இருக்கிறது போலவே அவருடைய சமாதானமும் நிலையாக இருக்கும் என்று கர்த்தர் உரைக்கிறார். அன்பு பிள்ளைகளே, இந்நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, ஒருபோதும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். மலைகள்னா நாம் மலைகளை மாத்திரமல்ல, மலைகளைப் போல நம்பி இருக்கிற நம்முடைய நம்பிக்கை, நாம் யாரை மலையை போல நம்பி இருக்கிறோமோ, நம்ம யாரை மலையை போல அவங்களைத்தான் நம்ம நம்பி இருக்கிறோமோ, அந்த நம்பிக்கை நம்மளை விட்டு விலகி போனாலும், நம்ம உறவுகள் நம்மளை விட்டு விலகி போனாலும், நாம் யார் மீது அதிக நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ அவர்களே நம்மளை விட்டு விலகி போனாலும் ஒரு நாளும் நம்மளை விட்டு விலகாத தேவன். அவர் தான் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி, அதைத்தான் சமாதானத்தின் உடன்படிக்கையும் நிலை பெறாமல் இருக்குமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். சமாதானத்தின் தேவன், அவர் நிலையான சமாதானத்தை நமக்கு கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, நாட்களிலும் கர்த்தர் நமக்கு தருகின்ற விலையேறப்பெற்ற வார்த்தைக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தலாம். அவருடைய கிருபை ஒரு நாள் நம்மளை விட்டு விலகாதான். அவருடைய கிருபை இல்லாமல் நாம் வாழ்வது கடினம். இந்த உலகத்திலே, இந்த மாயமான உலகத்திலே, இந்த பாடுகள் நிறைந்த உலகத்திலே, இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே அவருடைய கிருபை இல்லைன்னா நம்ம என்னைக்கோ அழிந்து போயிருப்போம். நாம் அழிந்து போகாதிருப்பது அவருடைய சுத்த கிருபை என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நம்மளை காத்து, நம்மளை சூழ்ந்து, நமக்கு எதிராக வருகிற எல்லா ஆயுதங்களையும் வாய்க்காது போக பண்ணி, நாம் நடக்க வேண்டிய வழியிலே நம்மளை கிருபையாய் நடத்துகிற அந்த கிருபை ஒரு நாளும் நம்மளை விட்டு விலகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இவ்வளவு பெரிய தெய்வத்தை நாம் தெய்வமாய் கொண்டது நம்முடைய பாக்கியம். அவருடைய மாறாத கிருபைக்காய், அவருடைய விலகாத கிருபைக்காய் ஒவ்வொரு நாளும் நாம் நன்றி செலுத்துவோம். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த கிருபைகளை ஒவ்வொரு நாளும் அதிகாலை முதல் நாம் தூங்க செல்லும் முன்பு வரை அவருடைய கிருபை நம்மளை தாங்குகிறது, நம்மளை ஏந்துகிறது, நம்மளை தப்புவிக்கிறது, நம்மளை பலப்படுத்துகிறது.
நமக்கு என்னென்ன தேவைகள் என்பதை சந்தித்து கொடுக்கிறது. இதை விட வேற என்ன வேணும்? அன்பு பிள்ளைகளை, கர்த்தருடைய கிருபை ஒரு நாளும் நம்மளை விட்டு விலகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.